ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம். எச்சம். எச்சம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்லத்தான் எச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எச்சத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, படித்த, ஓடிய, வந்து, நின்ற, பாடி, இது எல்லாமே என்னது? ஒரு சொல் வந்தாதான் அது வந்து முற்று பெறுது இல்லையா? அப்போ முதல் சொல் என்ன ஆகுது? முற்று பெறாமல் நிற்கிறது. அதுதான் எச்சம், எஞ்சி நிற்கக்கூடிய சொற்கள். இது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயரெச்சம், வினையெச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பெயரெச்சம் இருக்குது இல்லையா? அதுவும் 2 வகைப்படும். அது தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் அப்படிங்கிறது என்னன்னா, காலத்தை வெளிப்படையாக உணர்த்தும். இப்போ படித்த மாணவன். தெரிநிலை பெயரெச்சம் அப்படிங்கிறது படித்த மாணவன். இந்த படித்த மாணவன் அப்படிங்கிறதுல முதல் சொல் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு எச்ச சொல், அதாவது முற்று பெறாமல் இருக்கு. இறுதியில் இருக்கக்கூடிய இந்த தா அப்படிங்கிறது ஆ அப்படிங்கிற ஒரு ஒளியில வந்து முடியுது இல்லையா, உயிர் எழுத்துல முடியுது. கரெக்டா? அப்போ இது வந்து பெயரெச்சம். ஏன் பெயரெச்சம்னு சொல்றோம்? இரண்டாவது சொல் ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறதுனால இது வந்து பெயரெச்சம்னு சொல்றோம். ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு வகை என்னன்னா குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பினால் அதை வந்து உணர்த்துவது. நல்ல பையன். நல்ல பையன் அப்படிங்கிறதுல ரெண்டாவது சொல் என்னது? ஒரு பெயர் சொல். அப்போ இது பெயரெச்சம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. முதல் சொல் என்னது? நல்ல அப்படின்னு இருக்கா, இது வந்து குறிப்பினால் பண்பினை உணர்த்துவதாக இருக்கிறதுனால இது வந்து குறிப்பு பெயரெச்சம். அப்போ பெயரெச்சம் 2 வகைப்படும். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். நன்றி.